வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பேன். அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. டம்ளர் அளவுக்கு எதுனாலும் சரிங்க. அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி 2 டைம் கழுவிட்டு 3வது டைம் கழுவின தண்ணியை பருக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை ரொம்ப குறைச்சே வச்சுக்கோங்க. பருப்பு கலர் மாறாமல் வறுத்த வாசனை வந்தோடனே நம்ம எடுத்தாச்சு. அதை இப்போ அரிசியில் சேர்த்துக்கோங்க. அரிசியில் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அது ஒரு 2 டைம் போல் கழுவிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே போல் பானையில் பட்டை போட்டுட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பால் உள்ளே சேர்த்துக்கலாம். பால் ஊற்றியாச்சு. அடுத்தது அரிசி கழுவுன தண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். பானை நிறையிற அளவு மீதி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பானை நிறையிற அளவு சேர்த்தியாச்சு. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வருதுங்க. இப்போ நீங்கள் பானை ஃபஸ்ட் டைமாக புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கடையில் கொஞ்சம் பானையில் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு வாங்குங்க. ஒழுகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. பானை வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வச்சிடாதீங்க. ஒரு நாள் முழுக்க பானை முழுகிற அளவு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்புறமா பானை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பானையில் இருக்க மண் வாசனையெல்லாம் போகும் நமக்கு. இப்போ பொங்கல் நமக்கு சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கிராமத்து சைடில் இருக்கவங்கலாம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பொங்கி வந்துருச்சு. இந்த மேலால் இருக்க நுரைய வழியில் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு லைட்டாக கரண்டி வச்சு கலக்கி விட்டிங்க அப்படின்னா அந்த பொங்கல் பொங்காது, உள்ளே இறங்கிடும். இப்போ தண்ணி நமக்கு நிறையா இருக்குது. இதே தண்ணியில் நம்ம அரிசியை போட்டு செய்ய முடியாது. அதனால் இந்த உலை தண்ணியை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறமா பத்தலை அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதே போல் அரிசியை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இதே போல் சாமி நினச்சி கும்பிட்டுட்டு 3 டைம் சுற்றிட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உள்ளே சேர்த்தாச்சு. இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னமும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க. பொங்கல் அளவு விட அதிகமாக தண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலால் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணி மேலால் எடுத்தாச்சு. அரிசியும் பருப்பும் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னமும் நமக்கு நல்ல கொலைய வேகணும். கொலைய வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெல்லம் உள்ளே சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம வச்சு நுணுக்கையில் ஏலக்காய் நல்லா பட்டாட நமக்கு நுணுக்கி வந்துடும். இப்போ நம்ம வெல்லம் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த பால் அளந்தோம் இல்லைங்களா டம்ளர், அந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை இடித்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் கரைய நமக்கு பொங்கலோட கலர் மாறி வரும். அவ்வளோதான். இந்த டைமில் வெல்லம் போட்டு கலக்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவனது நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. ஏலக்காய் நுணுக்கணும் இல்லைங்களா, அந்த ஏலக்காய் பவுடர் சேர்த்தாச்சு. கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப குறைவாக துளி அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பொங்கல் சாப்பிட முடியாது. இந்த பச்சை கற்பூரம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கோயில் டேஸ்ட்டுக்கு வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஆப்ஷனல் தான், தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பேன் வச்சுக்கோங்க. தனியாக 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் ஒரு 5-6 முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ நம்ம காஞ்ச திராட்சை உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் உப்புன மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம இளம் தேங்காவை எடுத்து பல்லாக கீறி வச்சுக்கோங்க. அதையும் நெய்யில் போட்டு லைட்டாக பரட்டிட்டு உள்ளே சேர்த்திங்க, பொங்கலோடு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பொங்கல் சாப்பிடையில் தேங்காய் வாயில் படையில் அவ்வளோ மனம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பொங்கல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. அவ்வளோதான். இப்போ நெய்யோடு நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை அதிகப்படுத்தாதீங்க, சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா குறைச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் பக்காவாக தயாராகிருச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.